பல வருடங்கள் திட்டம் இது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருடங்களுக்கு மேலாகவே ஒன்று நீங்கள் தயாரிங்க, நான் பண்ணுறேன், இல்லை நான் தயாரிக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க, ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு நம்ம பண்ணணும் திரும்பி. ஏன்னா கிட்டத்தட்ட 46 வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்று சேரப்படுறாங்க. இது நம்ம தமிழ் ஆடியன்ஸு, தமிழ் திரையுலகம் தவிர, இந்திய திரையுலகம் தவிர, நீங்கள் ஹாலிவுட்டே ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் ஹாலிவுட் வரைக்குமே போய் ரீச் ஆனோம். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரீம். ஸோ நேற்று அவருடைய விழா ஆரம்பிச்சுது. பட் இங்கே ரஜினி சார் படத்தை பற்றி சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசினார். ஆனால் அது தவிர அரசியலுக்கு கொஞ்சம் டச் பண்ணிட்டு உள்ளே போனார். பட் அது ரஜினி சார் பேசியிருக்க வேணாங்கிறத நான் நினைக்கிறேன். எஸ், இப்போ அவர் முடிவு எடுத்தார். சரி, ஏகே சிவா இவ்வளோ பிரச்சனையில் ஓடிக்கிட்டே இருக்கு, ஆதிக்கு நமக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கிடையில் சிறுத்தை சிவா இவங்கெல்லாம் உள்ள வேற வர்றாங்க இப்போ வெயிட்டிங்கில். இந்த படம் மைத்ரி மேக்ஸ் குட் பேட் அகிலி ப்ரொடியூசரே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டாங்க, சம்பளம் நீங்கள் கேட்டால் தரேன்ட்டாங்க. ஆனால் டைரக்டரை மாற்ற சொன்னாங்க. நம்மளுடைய தமிழ் ஹீரோக்கள் எல்லாமே சம்பளம் 150 கோடி 200 கோடி அப்படின்னா ப்ரொடியூசர் எங்கே போவாங்க? அது ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அது. மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வெங்கி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஏன்னா இப்போ என்ன ஃபேமஸாக இருக்குது, ரொம்ப பிரபலமாக பேசப்படுது அப்படின்னா நம்ம ரஜினி சாரோட புது படம் ரஜினி 173 தான். ஸோ இது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் இவர் நடிக்க போகிறாரு. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எந்த லெவலுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்கும், அல்லது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட மக்கள் இருக்காங்க? ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? மக்கள் ஒரு பக்கம், ரெண்டாவது ரஜினி கமல் ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஆனால் கமல் சொல்கிறது இது பல வருடங்கள் திட்டம் இது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருடங்களுக்கு மேலாகவே ஒன்று நீங்கள் தயாரிங்க, நான் பண்ணுறேன், இல்லை நான் தயாரிக்கிறேன், நீங்கள் பண்ணுங்கள், ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு நம்ம பண்ணணும் திரும்பி. ஏன்னா கிட்டத்தட்ட 46 வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்க. இது நம்ம தமிழ் ஆடியன்ஸு, தமிழ் திரையுலகம் தவிர, இந்திய திரையுலகம் தவிர, நீங்கள் ஹாலிவுட்டே ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் ஹாலிவுட் வரைக்குமே போய் ரீச் ஆனவங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரீம் அது. ஸோ ஆனால் இது ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணலை. ஆக்ட் பண்ணுறது 174 பண்ணுறது மாதிரி இருக்காங்க. பட் இதில் கமல் தயாரிப்பில் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஹீரோ பண்ணுறது. அது இயக்குனர் லிஸ்ட்டே நிறையா மாறிச்சு தெரியும். பட் ஒரு நண்பனுக்காக ரஜினி சார் பண்ணுற மிகப்பெரிய உதவின்னு கூட எடுத்துக்கலாம் அதை. பட் அவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 225 crores வரைக்கும் ரஜினி சார் சம்பளம் வாங்குறாங்க. சம்பளத்தில் கோட் பண்ணல. பட் கமல்ஹாசன் அவர்களை பேக்கும்போது நண்பனுக்காக நான் என்ன செய்யணுமோ செய்வேன் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லிட்டாரு. இதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் அப்படியே கொண்டே ரஜினி சார் டேபிளில் கொண்டே வச்சுருவார் கமல்ஹாசன். அவர் எடுத்துக்கிட்டு பேலன்ஸை கொடுத்தா கமல் அவர்கள் ஓகேன்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பணத்தை கொண்டே கமல் டேபிள் வச்சுருவேன், நீ வேணுங்கிறத எடுத்துக்க, எனக்கு என்னவோ நீ பண்ண அப்படிங்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு ரஜினி சார் படம் பண்ணிட்டாங்க. ஸோ தன்னுடைய நண்பனுக்காக நம்ம பண்ணி தரணும் ரொம்ப நாள் கனவு அவருக்கு. அப்போ அவருடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போதே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. அப்போ பெரிய விஷயம் இது. அப்போது கமல்ஹாசன் அப்போ அவர் இப்போ லாஸ்ட் இயர் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருந்தார் கமல் அவர்கள். நிறைய கொஞ்சம் லாஸ் ஆச்சு அவருக்கு. அது மீண்டு வரணும். ஏன்னா ஒரு நண்பன் கஷ்டப்படும் போது கை கொடுக்கறதான நட்பு. அதை ரஜினி சார் கை கொடுக்குறாரு. அதை கமல் அவர்களே எதிர்பார்க்கல. இது பலவர்களாக பேசிட்டுங்க தவிர திடீர்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கல. அது அப்படியே ஓடிச்சு. ஒரு ஷார்ட் அண்ட் டைமில் படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் கேஸ் ரவிக்குமார் உள்ள மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லாம் கேட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதைக்கலாம் ஜாலியாக ஒரு ஃபேமிலியாக ஒரு காமெடியாக போகலான்ட்டு பிளான் பண்ணாங்க. அப்புறம் கேஸ் ரவிக்குமார் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. சுந்தரிச்சு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஐடியா பண்ணாங்க. சுந்தரிச்சு சொல்லாமல் வெளில விட்டார். அவர் போட்டுக்கு தெரியாது. ஒரு மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் ஆச்சு. அப்போ தான் இடையில சரி யார் அப்படின்லாம் போது கொஞ்சம் டைம் எடுத்தாங்க. சில இயக்குனர் கதை கேட்டாங்க. ரஜினி சார் கேட்ட கதை சரியாக வரல. பட் ஆனால் இங்கே சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதை ஒரு ஆப்டாக இருந்துச்சு. ஒரு ஃபுல்லாக என்னென்னா ஃபுல்லாக ஃபாரின் கண்ட்ரிலேயே ஷூட் பண்ணுறது மாதிரி நீங்கள் ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்டது ஒரு விஷயம் ஒரு ஹைடெக்காக இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரஜினி சார் ஃபுல்லாக ஃபாரின் பூரா சுற்றணும் அப்படின்னோம்னா தன்னுடைய ஹெல்த் இஷ்யூ ஒன்று இருக்குது. அதுக்கு அவர் பார்த்தார். இது போட்டால் ஃபுல் எஃபர்ட் பண்ணணும். ரெண்டாவது பெரிய பட்ஜெட் படம் வேறு. இப்போ கமல் அவர்களுக்கு பெரிய பட்ஜெட்டில் செலவு வைக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு கான்செப்ட் முக்கால்வாசி அதுதான் ரீசன். பட் ஒரு சின்னதாக அழகாக நீட்டாக ஒரு படம் பண்ணணும். பட் இதுவும் பெரிய பட்ஜெட்லாம் போகுது இந்த படம். ஆனால் அது அதோட அதிகமாக போகுது. அப்போ இந்த கேப்பில் வரும்போது அசோக் மரிமுத்தூரில் ஒரு கதை சொன்னார், பிடிச்சிருந்தது. ஒரு டாக்டர் ரோல். இது வரைக்குமே ரஜினி சார் டாக்டர் ரோலில் பண்ணலை. ஸோ தர்மன் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. பட் அதுவே நீங்கள் ஸ்டில் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருப்பீங்க. அப்படி கத்தில் ஆப்ரேட் பண்ணி ஒரு என்ன லுக்கு அப்படிங்கிறத ஸ்கேல்பெல் வச்சிருக்காங்க. எஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு வச்சு பண்ணும்போது ரொம்ப என்னோட வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா. பட் சின்ன லீடு வேற கொடுத்தாரு அவர்.
ஒரு படையப்பாவும் வேட்டையாட விளையாடும் சேர்ந்தா ஒரு மெர்ஜான ஒரு படம் எப்படி இருக்கும்? இந்த சின்ன சஸ்பென்ஸ் உடைஞ்ச மாதிரின்னு சொல்லலாம். இல்லை உடஞ்சது மாதிரி தான். அப்படி அவர் என்னன்னா அஸ்வத் மாதிரி சொல்லியிருக்க வேண்டாம் என்ன கேட்டால். சொன்னது என்னன்னா மைண்டில் வந்து 2 படம் தான் ஆடியன்ஸ் போகும். ஆமா. ஓ படையப்பால ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருந்தது, ஹியூமர் சென்ஸ் எல்லாம் இருந்தது, வேட்டையாடு விளையாட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இருந்தது, கிரைம் இருந்தது, அது ரெண்டையும் தான் மிக்ஸ் பண்றாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா டாக்டரா ஒரு ரோல்ல பண்ணாருன்னா இன்னொரு மறுபக்கம்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதுவா வந்து ரஜினி சார் வெளியில என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட பார்த்தா நீங்க ராபின்ஹுட், நீங்க அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரியும், ராபின்ஹுட் கேரக்டர். ஸோ அந்த சாயிலையும் இது வரும். நீங்க வந்து நான் சிகப்பு மனிதன் படம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பார். டேல நைட்ல பார்த்தீங்கன்னா ராபின்ஹுட்டா ஒரு சாலையை போட்டுட்டு ஃபுல்லாக வேட்டையாடுவார் எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸோ இதில் டாக்டர் பிறகு ஒரு கேரக்டர் என்னவா வர போறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம தகவல் வந்திருக்கு. ரொம்ப உடைக்க வேணாம் அப்படிங்கிறதுனால இதை மைல்டாக சொல்கிறேன். பட் அவர் சொன்னதும் அதே தான். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, ஹியூமர் சென்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, க்ரைம் இருக்குது, த்ரில்லர் படம். ஸோ இது எல்லாம் மிக்சடாக அது சொல்கிறாரு. அதுதான் டைட்டில் வந்து 2-3 டைட்டில் பிளான் பண்ணாங்க. தர்ம யுத்தம், தர்மதுரை, தர்மத்தின் தலைவன், இதெல்லாம் பண்ணோம். ரஜினி சார் படங்கள் எல்லாமே சரி அவர் படத்தையே நம்ம டைட்டில் வைக்க வேணும்னு சொல்லிட்டு தான் தர்மன்னு சொல்லி டைட்டில் வச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்று விழா ஆரம்பிச்சுது. பட் இங்கே ரஜினி சார் படத்தை பற்றி சில விஷயங்கள் நல்லா சுவாரஸ்யமாக பேசினார். ஆனால் அது தவிர அரசியலுக்கு கொஞ்சம் டச் பண்ணிட்டு உள்ளே போனார். பட் அது வந்து ரஜினி சார் பேசியிருக்க வேணாங்கிறது தான் நான் நினைக்கிறேன். எஸ், ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு இமேஜ், அவருக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு, அங்கே உட்காந்துருக்காரு. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய தலைவர் போயிருக்காரு, செயலாளர் போயிட்டு மாநிலத்தை சம்மந்தப்பட்டவர்களாம் போய் பார்த்துட்டு வர்றாங்க வீட்டில் போய். பட் இங்கே வந்து என்னென்னா சில விஷயங்கள் கான்ட்ரவர்சி போச்சு, இடையில லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக போச்சு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. பட் அந்த விளக்கம் கூட நான் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன் நான் பேசும்போது. சார் நீ கொடுக்க அவசியம் இல்லை, உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பட் செகண்ட் வீடியோ ஒன்று என்னுடைய புகைப்படத்தையும் என்னுடைய அவருடைய நேமையும் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லதா அம்மா வந்து மக்கள் மீடியா ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு ரஜினி சார் சொல்லி தான் நான் அரசியலுக்கு வந்தேன், அவருக்கு என்ன கூப்பிட்டாரு, அவர் விஷயத்தை ஒன்று பேசிட்டு இருக்காரு. அப்போ ரஜினி சாருடைய அண்ணாமலை ஃபோட்டோ போட்டு ஒரு போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வருங்கால முதல்வர் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு ரஜினி ஆசீர்வாதம். இது அவர் பெரிய டிஸ்டர்ப் ஆச்சு. பட் அவர் வந்திருந்தாருன்னா ஒரு சிறப்பு. ஸோ ரசிகர்கள் மிக கொண்டாடுறதுக்கு இருந்தால். பட் வர முடியாத சூழ்நிலையை சொல்லிட்டாங்க. அதனால் இவர் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுல அண்ணாமலைக்கு ஒரு பக்கம் மறைமுகமாக சொன்னது மாதிரி தான் தன்னுடைய மனைவி ஆரம்பித்த மக்கள் மடிக்கும் அதுதான் அவங்க அதை எடுத்துக்கணும். ரஜினி பேரையும் அவருடைய அந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணாமல் அவங்க ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும். பட் இங்கே பேசுறது வந்து பேசாமையே இருக்கிறாங்க அப்படின்றாங்க, வாயில் கொலக்கட்டை வச்சுட்டு இருக்காங்க, பேசுனா எதுக்கு பேசுகிறா அப்படின்றாங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம என்ன பேசினாலும் அவங்க நம்புறோன்னு வச்சா முட்டாத்தனம் அது. பட் பிடிக்காதவங்களுக்கு வந்து நம்ம எது பேசினாலுமே பிடிக்காது அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, ஒரு விஷயத்தை வந்து நேற்று போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இனிமேல் அரசியல் அவரை பற்றி யாரும் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. அவரும் அரசியலில் வரமாட்டாங்க. பட் அவரை தேடி வர்றவர்களுக்கு அவர் தனி மரியாதை கொடுத்துறாரு, யாராக இருந்தாலுமே. அதுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ரஜினி சாரோட நம்ம நிறைய படங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஒரு நெருங்கிய நட்பு அப்போ இருந்தது, இப்போ கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வீடியோக்கள் நிறைய பார்க்குறோம், செய்கிறாங்க. நேற்று பேசும்போது கூட நான் நிறைய அதில் இளமூஞ்சு அடிகளில் அந்த டைலாக் சீன் ஒன்று சொல்லியிருப்பேன். ரஜினி பேச டைலாக் இந்த பக்கம் வர ஷாட்டு. அப்புறம் அந்த ஆடுபுள்ளி இடத்துல இருந்து ஷேவ் பண்ணிட்டே போவார். பைக்கில் இருக்கும்போது போலீஸ் வந்துடுறாருன்னா பைக்கில் போய் ஷேவ் பண்ணிட்டு போவார் 2 கையை விட்டுட்டு. இதெல்லாம் ஒரு ஸ்டைலாக பண்ணும்போது ஆடியன்ஸு கவர்ந்தாங்கன்னா அது நேற்று ஸ்பெசிஃபிக்காக ரஜினி சார் இந்த 2 மேட்டரை எடுத்து பேசியிருக்கேன். ஒருவேளை சரி நான் பேசுகிறதா ரஜினி சார் வாட்ச் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு முடியுது. இப்போ நிறைய விஷயங்கள் ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து அதாவது இனிமேல் வந்து அரசியல் சம்மந்தமாக நீங்கள் யாரும் அவர் இழுக்க வேணாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். பட் அவரு இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். நமக்கு தெரிய வருது. நேற்று அருமையாக படம் ஆரம்பம் இருந்துச்சு. இன்னிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பூந்தமல்லி பிரம்மாண்டமாக செட்டு போட்டு ஒரு சாங்கோட ஒரு ஃபைட்டோட ஆரம்பிக்கிற மாதிரி வந்து 8 பாடல்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே ஒரு ரொம்ப நாளாக இல்லை. இப்போ பக்கா ஒரு கமர்ஷியலாக ஒரு சாங் ஒரு ஃபைட். சந்திரமுகி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட் இருக்குது, அடுத்து ஒரு சாங் இருக்குது, அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் ஏன்னா இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் யார் இருக்கான்னா நெல்சன் இருக்காரு, பிரதீப்நாதன் இருக்காங்க, லோகேஷ் இருந்தார், இப்போ ஆந்திராவுக்கு போயிட்டார் அவர். இப்போ அஸ்வத் மரிமுத்து கொஞ்சம் இருக்காங்க. ஜென்சி கிட் 2K கிட்ஸை கையில் எடுக்கணும் என்ன மனசில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. ஸோ அஸ்வத் மரிமுத்து ரொம்ப ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு வந்த மாதிரி. ஏன்னா இதில் கூட ரஜினி சார் என்ன சொல்ல அசோசியேட் டேரக்டர் வச்சுக்கப்பன்னு கேட்டிருக்கேன். அவரோட அனுபவம் என்ன இது என்ன அவரும் மிரல்றார். ஸோ அதனால் நல்ல ஒரு பேக்கேஜாக ஒரு பிளான் பண்ணி பண்ணாங்க. ஸோ இப்போ அஸ்வத் மரிமுத்து வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இன்னையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும்.
சொன்ன மாதிரி சாங்ஸ்லாம் ரொம்ப மாசா வந்துட்டு அனிருத் சார் வந்துட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜெயிலர் படத்துக்கும் வந்துட்டு அனிருத் அவர்கள் தான் வந்துட்டு இசையமைச்சிருக்காரு. அதே போல வேட்டையன் படத்துக்கும் நம்ம எவ்வளவு மாசா வந்துட்டு அனிருத் வந்துட்டு ரஜினியை காட்டுறாரு அப்படிங்கிறது கூட அவரோட மியூசிக் மூலமா இருக்கலாம். ஸோ இது எவ்வளவு பெரிய ஒரு ரஜினி சாரோட கிளாஸும் அனிருத்தோட மாசும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ண போதுன்னே சொல்லலாம் இந்த படம். திருப்பிங்க ரஜினி சாரோட மாசும் இப்படி கூட சொல்லலாம். ஏன்னா ரஜினி சார் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒரு படம் பண்ணிடுவாரு. என்ன ஸ்டைல் பண்ணணும், என்ன ஒரு டைலாக்ல பண்ணணும், அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த ஹீரோயிஸ்டுக்கு ஒரு பிஜிஎம் கொடுக்கறதா ஒரு மியூசிக் டைரக்டர் வேலை. பட் அதை அனி கேட்கவே வேண்டாம், மனுஷன் தீயா பண்றாரு. ஜெயிலருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே அனிருத்துடைய மியூசிக் தான் ரஜினி சாரே சொன்னார். அப்போ அது வந்து பார்க்கும்போதே அப்படியே நம்ம கூஸ் பம்ஸா வரணும். நமக்கு அதை ஆர்ஆர்ல ஒரு ஹீரோ உள்ள வர்றாரு, பிஜிஎம்ல பண்ண ஃபைட்டு சாங், இது வந்து அனிருத்துக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் இந்த படம் சொல்றாரு. இதுவரையும் நீங்க பண்ணது வேற, இப்போ இந்த படம் 8 சாங் இருக்குன்றாரு. ஓப்பனிங்கே ஒரு சாங் ஹைலைட் அமையணும். இவர் எப்பவுமே ரஜினி சார் படத்தில் ஓப்பனிங் சாங் தூளா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ படங்கள் இருக்கு, நிறைய படங்கள். ஸோ இப்போ அணி வந்து இது பெரிய ஒரு எக்ஸாம் தான் சொல்லுவேன் நான். அது ஒரு மாசா கொண்டு போகணும். அது என்ன மாதிரி ஒரு பேட்டர்னில் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற நமக்கே இப்போ ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு. அதை கூட கேட்டோம், எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படிங்கன்றாங்க டைரக்டர். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லீடு மட்டும் கொடுத்துருக்கோம். அதனால் அணிக்கு ரொம்ப வேலை இருக்குது. கண்டிப்பாக அவரோட எஃபர்ட் நிறைய இருக்கும். ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு ஹீரோ மட்டுமே காரணமாக சொல்லவே முடியாது. அது ரஜினி சாரே சொல்லுவார், நான் நடித்தா மட்டும் போதுமா, அதுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருக்காக, ஒரு டைரக்டருக்காக, ஒரு கேமராமேன் இருக்காக, ஒரு மியூசிக் டைரக்டர் மிகப்பெரிய ஒரு பேக் பண்ண படத்துக்கு. ஸோ அது நிறையா படங்களை உணர முடியும். அதில் இதுலேயும் அணிக்கு நல்ல ஒரு தீனியை கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு நல்ல வேலை செய்வாங்க. சிம்ரன் மேம் வந்து இந்த படத்துக்கு ஒரு கோ ஆக்டரா நடிக்க போறாங்கன்னு வந்துட்டு நமக்கு தெரிய வந்தது. சோ இது எப்படி இருக்கு, எப்படி இருக்கும், மாசா இருக்கு? இல்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து பல வருடங்கள் ட்ரீம். இப்போ சினேகா கூட எப்படியாவது ரஜினி சார் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காங்க. இப்படியா நடிச்சா போகணும். ஏன்னா கமல் கூட பண்ணிட்டாங்க, வசூல் ராஜ் எம்பிபிஎஸ். ரஜினி சாரோட நடிக்கணும் மிகப்பெரிய கனவு. திரிஷாவுக்கு அதுதான் இருந்தது. அதனால பேட்டையில் மட்டும் ஃபிளாஷ்பேக் கேரக்டர் மட்டும் திரிஷா கொடுத்துருப்பாங்க. அது பெருசா இருக்காது, வர்ற சீன் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் அதே பேட்டையில் சிம்ரன் ஜோடி கிடையாது, அது ஜோடி மாதிரி இது டெவலப்மெண்ட் கொண்டு போயிருப்பாங்க. அதில் தான் சொன்னாங்க, உங்களுக்கு நான் பேரா பண்ணணும். பேட்டையிலே ஃபுல்லாக வருவாங்க படம், அதே இவங்களை பத்தலைன்றாங்க, படம் பூரா வரணும் சார்ன்றாங்க. ஸோ இது கரெக்டாக இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி சிம்ரன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பேசுனது ரொம்ப பார்த்தோம் நமக்கு. பட் பெஸ்ட் ஆக்டர் சிம்ரன். அவங்கள மாதிரிலாம் டான்ஸ் எல்லாம் ஆடவே முடியாதுங்க. அந்த ஸ்பேஸ் இன்னமும் அப்படியே காலியாக தான் இருக்கு. சோ இந்த படத்துல அவங்க டான்ஸ் ஆடுவாங்களா, ஏதாவது ஒரு பாட்டு? அது டைரக்டர் தான் மனசு வைக்கணும். இருந்தா நல்லா இருக்கு நம்ம சொல்லலாம், அதை டைரக்டர் முடிவு பண்ணணும். சொல்ல முடியாதுங்க. லைட்டா ஒரு சிம்ரனுடைய பாயிண்ட் ஒரு ட்ரீம் சாங் வச்சாங்கன்னு வச்சுங்க, யாரும் கேட்க போறது இல்லை. ரஜினி சார் அவரும் ஆடினாங்கன்னா இன்னும் தூளாக தான் இருக்கும். பட் இது ரஜினி சாரை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்றாங்க. பட் இன்னைக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரஜினிகாந்த் பார்க்க போது அஸ்வத் சொல்றாரு. அது சிம்ரனுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரோல். இன்னொன்று பார்த்தா கயாட லோகர் உள்ள வர்றது மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்தது எனக்கு. ஸோ டிராகன் ஹீரோயின் பார்த்தா இப்போ ராசி கண்ணா உள்ள வர்றது மாதிரி. ஸோ அவங்க உள்ள வந்துட்டாங்க இப்போ. பட் அவங்களும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்லா ரொம்ப பியூட்டியாக இருப்பாங்க. சாங்ஸ் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ நல்ல ஒரு பேக்கேஜ் ஆர்டிஸ்ட்டை உள்ளே போட்டிருக்காங்க. அவன் நமக்கு 2027 பொங்கல் அன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக வரப்போகுது அந்த தர்மன் படம். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வரும்போது நிறைய விஷயம்னு சொல்லலாம். சினேகாவுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ரஜினி சார் மைண்ட்லேயும் வச்சுருக்காரா. அடுத்த ஒரு நல்ல ரோல் தான் சினேகா பேராகிறதுக்கு இந்த நேரத்தில் சினேகாவுக்கு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். சிம்மனுக்கு வாய்ப்பு போன மாதிரி சினேகாவுக்கு ஒரு வாய்ப்பு வரும் கண்டிப்பா சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு படம் வந்துட்டு ரொம்ப பிரபலமா வரப்போகுது, ஆனா ஷூட்டிங் டிலே ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்படுது. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா AK-64 அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தை டைரக்ட் பண்றது வந்து அதிக் ரவிச்சந்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எதனால இந்த டிலே ஆகுது, அல்லது இந்த படம் இந்த வருஷம் வருமா, இல்லை இப்போ ஷூட் பண்ணி அடுத்த வருஷம் வருமா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்களே, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆதிக் ரவிச்சந்திரன் பேர் ஸ்டைல அதிக் ரவிச்சந்திரன் மாத்திட்டீங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் பேர் அப்புறம் அவரே பார்ப்பாரு, நல்லா தானே இருக்கு அதிக் ரவிச்சந்திரன் மாத்திரம் கூட ஐடியா பண்ணுவார் அவர். இல்லை அது என்னன்னா AK-64 இது பேசும்போது சம்பள பிரச்சனையில் ஒன்று மாட்டுச்சு அவருக்கு. வந்து ஒரு 180 crores வரைக்கும் அது நிறையா நம்ம பேசியிருக்கோம். பட் அது ஒரு பெரிய ட்ராபேக் அவருக்கு அமைஞ்சுது. பட் ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பணம் போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தா 250 crores மேலே பட்ஜெட் போகும். அப்போ பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய எடுக்கணும். பட் ஹோப் இருக்குது கண்டிப்பாக. அஜித் சாரை போட்டாலும் மிகப்பெரிய கலெக்ஷன் அழுட்டு பேரலாம், என்ன மாற்றுக்கிறது இல்லை. குட் பேட்லாம் தாறுமாறான ஹிட். பட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது வேறு. மைத்ரி மேக்கர்ஸ் அவங்க அதுக்கப்புறம் 60 crores லாஸ் ஆச்சுன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அஜித் அப்படிங்கிறதுக்கு அவருடைய ஃபேன்ஸ் தலை இருக்காங்க, பப்ளிக் ஆடியன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு இமேஜில் இருக்கிறவர். பட் இது இப்போ லாஸ்ட் இயர் ஆரம்பிக்க வேண்டியது.
ஸோ லாஸ்ட் நவம்பரே பண்ண வேண்டியது ஜனவரிலேருந்து பண்ணி இந்த மே ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண ஆசைப்பட்டாங்க, பர்த்டேக்கு முடியல. பட் அதுக்கு தான் அந்த பட்ஜெட் அதிகமான ஒரு ரீசன் சொன்னாங்க. இப்போ அவரும் பார்த்தாரு கார் ரேஸு, எனக்கு 2 கண்ணில் ஒன்று ஸ்க்ரீனு ஒன்று கார் ரேஸ்னாரு. கார் ரேஸில் போனால் இந்தியாவுக்கு ஒரு பெருமை தேடி கொடுத்து ஒரு உண்மையை பாராட்டி தரணும். பட் என்னென்னா இங்கே வந்து கொஞ்சம் நம்மளுடைய தமிழ் ஹீரோக்கள் எல்லாமே சம்பளம் வந்து 150 கோடி 200 கோடி அப்படின்னா ப்ரொடியூசர் எங்கே போவாங்க? அது ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அது. பட் ஒரு 50 கோடி 60 கோடி 100 கோடி வரைக்கும் தரேன்றாங்க. பட் 100 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அவங்க ஸ்டேட்டஸுக்கு அது கம்மின்னு ஃபீல் பண்ணலாம். மேபி அவங்க அந்த இடத்துல இருந்தால் நமக்கு தெரிய வரும். பட் அவருக்கு ஏற்ற ஒரு ஆப்போசிட்டில் இருந்த அந்த விஜய் அவர்கள் வந்து இப்போ அரசியல் போய் தமிழக முதலமைச்சர் மாறிட்டாங்க. அந்த ஸ்பேஸ் வேக்கண்டார். இப்போ இவருக்கு அகைன்ஸ்டாக யாரும் இல்லை. ஸோ அந்த காம்படிஷன் பண்ணுறதுக்கும் இல்லை. இப்போ அப்படிங்கும்போது வந்து இவர் தான் இப்போ சோலோவாக நிற்கிறார். அதனால் இப்போ அவர் முடிவு எடுத்தார், சரி AK64 இவ்வளோ பிரச்சனையில் ஓடிக்கிட்டே இருக்குது, ஆதிக்கு நமக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் சிறுத்தை சிவா இவங்கெல்லாம் உள்ளே வேறு வர்றாங்க இப்போ வெயிட்டிங்கில். பாதிக்கு இந்த படம் வந்து மைத்ரி மேக்ஸ் குட் பேட் அகிலி ப்ரொடியூசரு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டாங்க. சம்பளம் நீங்கள் கேட்டால் தர்றேன்ட்டாங்க. ஆனால் டைரக்டரை மாற்ற சொன்னாங்க. அது அஜித் சார் உடன்பாடு இல்லை. இல்லைங்க, நான் ஆதிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், குட் பேட் அகிலே ப்ராமிஸ் பண்ணியாச்சு, இப்போ நான் மாற்றினா நல்லா இருக்காது, அதனால் உங்கள் பேனரில் நம்ம அடுத்த படம் முடிஞ்சு அந்த பேனரை அவாய்ட் பண்ணார். ஸோ ஒரு விஷயத்தை அஜித் சொல்ல மாட்டார், சொன்னதை ஃபாலோ பண்ணுவார். பட் நீங்கள் அதுதான் ஆதிக்கு இந்த படத்துக்கு பண்ணது. இப்போ அவரே வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்தது. AK ப்ரொடக்ஷன்ஸ் அஜித் குமார் அவரே சோலோவாக பண்ணி இப்போ அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சம்பளம் கிடையாது. மற்ற ஹீரோயின் டெக்னீஷியன் மட்டும் கமிட் பண்ண போகிறாங்க. ஒரு 50 கோடி இருந்தால் போதும், அழகாக ஒரு படத்தை முடித்து கையில் எடுத்து பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா இவர் சம்பளம்னு ஒன்று வந்து சொல்கிறாரு இல்லையா, ஒரு 180 crores நல்லா பிஸ்னஸ் பண்ணி படம் ப்ராஃபிட் வந்தால் அந்த படத்தை கையில் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அஜித் அவர்களே இப்போ கொஞ்சம் சிரமத்தில் இருக்காங்க. இந்த கார் ரேஸுக்கு பல கோடிகள் செலவாகிட்டு இருக்கு. ஒரு 50 crores வந்து கடனை வேற வாங்கியிருக்காங்க. தன்னுடைய அஜித் கார் ரேசிங்கில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அவர் பேமெண்ட் கொடுக்கணும், செலவு பண்ணணும். ஹைடெக்கான ஒன்று இது ஸ்டார் ஹோட்டலில் தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அவர் படத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் ஒய்ஃபுக்கிட்டேயும் பசங்கள்கிட்டையும் கொடுக்கல, அதை வாங்கி கார் ரேஸுக்கு செலவு பண்ணிட்டார். இது உண்மையிலே பெரிய விஷயம் தான் இது. பட் இந்த படம் வந்து AK64 பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படத்தையும் ஸோ வாங்கி இதில் தான் போட்டுருப்பார், கார் ரேஸில் தான் போட்டுருப்பார். அது வராதனால ஒரு 50 crores வரைக்குமே கடன் வேண்டிய சூழ்நிலை போச்சு. அது படம் ஆரம்பிச்சு வந்து கொடுத்துருப்பார். அதுக்கு வந்து யூஸ்வல் பெரிய விஷயம் கிடையாது. பட் அதில் தான் அவர் வந்து அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் கூட ஆடில் கூட பண்ணது காரணமே படம் தேவைப்படுற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணார். இல்லைன்னா அது கூட பண்ணியிருக்காரு, விருப்பம் கிடையாது. பட் தலை அப்படின்னாலே தெரிக்கும், அஜித்தே கடவுளைங்கிறது மாதிரி. ஸோ அதனால் இந்த AK64 இது மாதிரி 173 ரஜினி சார் படமும் சொல்லி லேட்டாக வந்து இப்போ இன்னிலிருந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு. இதுவும் எப்போ வந்து AK64 இப்போ அவரே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு வேண்டிய வேலைகளை பாதிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே ரெடி. இப்போ நாளை ஷூட்டிங்னா கூட ஆதிக் பண்ணுறது ரெடியாக இருக்கார். இப்போ அஜித் வந்தோன்னு ஆரம்பிக்கிற ஒரு தகவல் வந்துருக்கு. ஸோ இந்த டிலே வந்துட்டு அவரோட அந்த பர்சனல் ரீசனால இருக்கலாம்னு சொல்கிறீங்களா சார்? பர்சனல் ரீசன் இல்லை, அவர் சொன்ன சம்பளம். அதுக்காக ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் யோசித்தாங்க. ப்ரொடியூசர் நிறைய பேர் இருக்காங்க. பட் திரும்ப அதுதான் சொல்ல முடியுது. 100 கோடி வரைக்கும் தர்றேன்றாங்க. அஜித் சார் வந்து ஒரு 160-50 வரைக்கும் வந்தாங்க. அப்படிங்கிற மேட்டர் தான் ஓடிட்டே இருந்தது. இப்போ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். வேணாப்பா, என்னுடைய வேலையை எனக்கு தெரியுமில்ல, நான் பண்ணிக்கிறேன்ட்டு அவரே ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்குள்ளே வர்றாரு. அதனால் பிரச்சனை சிக்கல் கிடையாதுன்றேன் நான். இதை மேக்ஸிமம் ஒன்றும் கிடையாது. ஒரு அதான் சொல்ல 50 crores வச்சு ஆரம்பிச்சாங்கன்னா படத்தை ஒரு 100 கோடி போனால் கூட பண்ணி முடிச்சிடலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க டக்குன்னு உங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் ரைட்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரைட் பிஸ்னஸ் இருக்குது, OTT இருக்குது, சேட்டலைட் இருக்குது, தியேட்டர்கள் இருக்குது, வெளிநாட்டு உரிமையும் இருக்குது. டோட்டலாக அவருடைய பேக்கேஜில் ஒரு 250 crores வரைக்கும் பிஸ்னஸ் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தலையை. அதனால ஒரு வருஷமாக அப்டேட்டே இல்லை, இங்கே தலை என்ன பண்ணுறாருன்னு. அவர்களுக்காவது நீங்கள் ஒரு படம் பண்ணணும், அதான் அவர் முடிவு பண்ணார். ஓன் பேனரில் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண படம். ஸோ அஜித் ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக அப்டேட் ஒன்று வரும், விரைவில் வரும். டைட்டிலோட வர்றது மாதிரி இருக்குது. ரஜினி சார் ரசிகர்கள் இப்போ கொடுத்தாருல தர்மன்னு சொல்லி, அது மாதிரி AK64 அஜித் சார் உள்ளுக்குள்ள தாறுமாறாக வரப்போகிறாரு. அவருடைய ஹேர் ஸ்டைல், அந்த காஸ்டியூம்ஸே நீங்கள் வந்து வேறு அஜித்தை வரும் ஃபர்ஸ்ட் லுக்கில். எப்படி நீங்கள் ஒன்ஸ் வந்து ரஜினி சார் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் லுக், அது மாதிரி ஒரு மாசான ஒரு லுக்கில் வரப்போகிறாரு. மிகப்பெரிய அப்படியே ரசிகர்கள், தலை ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்கு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா கமல் ஃபேன்ஸ்க்கும் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் சில விஷயங்கள் வந்துட்டு எப்படி தோணுச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த படம் வந்துட்டு எப்போ வந்துட்டு வரும், எப்போ ரிலீஸ் ஆகும், அல்லது எப்போ ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது? இல்லை, அதுதான் நான் ஏற்கனவே சொன்னதா, உலக திரையிலுமே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு. அது 173 அதில் ரஜினி சார் ஹீரோ, கமல் தயாரிப்பு, அது ஒரு மாஸ். ஆனால் அதை விட இந்த 174 தான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம். இப்போ நிறைய பேர் 173 கமல் வர்றாரா, கேமியோ ரோலில் பண்ணுறாரா அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் வரல அவர்.
ஒன்லி ப்ரொடியூசராக தான் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். அதான் நீங்கள் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அனிருத் அப்படி ஒரு மாசா ஒரு என்ட்ரி கொடுத்து டைலாக் எண்டில் சூப்பராக பண்ணியிருப்பார் நெல்சன். அவங்க 2 பேரும் கலந்தாலே ஒரு டார்க் காமெடியில் இது கலக்கிட்டு போயிடுவாங்க. நெல்சன் அனிருத் சேர்ந்தாலே இந்த ப்ரோமோக்கே அதுதான் ஒரு அழகு. பட் அந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க நீங்கள், பிரமாதம் இருந்தது. கடைசியில் எண்டு சொன்னாங்க, அது சரி யார் ஹீரோ யார் வில்லன் சொல்லுங்கன்னு முடித்தாங்க. அது நெல்சனுக்கே தெரியாது யார் ஹீரோ யார் வில்லன்னு. ஏன்னா கதை நீங்கள் தான் ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரோமோ எடுக்கப்பட்டது அது. பட் அது இந்த படம் 173 ஆரம்பிச்சுட்டு இது ஜனவரி பொங்கல் ரிலீஸ் அது 2027. அதுக்கு பிறகு தான் அவங்க அதனுடைய வேலையை ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா ஜெயிலர் 2 வந்து நெல்சன் பிஸியாக இருக்கார். ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அவர் ஃப்ரீ ஆகிறாரு. தீபாவளி ரிலீஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர மாதிரி இருக்குது. இப்போ அங்கிட்டு ஒரு 3-4-6 மந்த்ஸ் அவர் எடுக்கணும். நான் ஜெயிலர் 2கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் பண்ணார். அதுக்கே 1 இயர் எடுத்தார்னா கண்டிப்பாக ரஜினி கமல் சேர்ந்து பண்ண படத்துக்கு திரும்பி 1 இயர் எடுக்க வேண்டியது வரும் சூழ்நிலை. நெக்ஸ்ட் இயர் மிடில் தான் ஆரம்பிக்கப்படுறதா எனக்கு ஒரு தகவல் வருது. அதுலேயும் யார் தயாரிப்பாளராக வருவார்கள் அப்படிங்கிற அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஏன்னா ரெட் ஜெயின் மூவிஸில் தான் ப்ரோமோ பண்ணாங்க. இப்போ அவர்கள் பண்ணுவார்களா இல்லை ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு வெளியில் போவாங்களா, கமல் தயாரிப்பில் மீண்டும் வருமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ இதை சர்ப்ரைஸை ரஜினி சார் தான் உடைக்கணும். ஏன்னா அவர் தான் எதை சொன்னாலுமே கரெக்டாக வரும். இல்லை அந்த 174 நானும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் யார் தயாரிக்க போகிறா, எப்போ ஆரம்பிக்க போகிறத ரஜினி சாரே சொல்கிறதா ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. அதுக்கு வெயிட் அண்ட் சி, வெயிட் பண்ணுவோம் நம்ம. இந்த 73 தர்மம் ரிலீஸ் ஆன பிறகு அதோட அப்டேட் வரும். சினிமா சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.